வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. ஹேய், என்கிட்ட PS2 கேம் இருக்கும். டிவியில் போட்டு விளையாடுவோமா? ஓகே வாங்க. PS2 எடுத்து மேலே வச்சுக்கிறேன் ஸ்லாப்பில். அதை எடுத்து நம்ம கேம் போட்டு விளையாடுவோம். கம். இந்த ரூமில் தான் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பிளே ஸ்டேஷன் வந்து எடுத்து மேலே வச்சேன். பட் தேடி பார்த்தா கிடைக்கும். அது வரைக்கும் பாருங்க, அந்த பையன் தான் இருக்கும் நினைக்கிறேன். பார்க்குறாருங்க. எஸ் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வச்சது எல்லாமே அப்படியே செட்டாகவே இருக்குது. சரி, செட் பண்ணி விளாடலாம் வாங்க. ரொம்ப நாளா ஆசை ஃப்ரெண்ட், இந்த மாதிரிலாம் நம்ம கேம் வாங்கி விளையாடணும்னு. ஸோ நான் வாங்கிட்டேன். அது வந்து இப்பதான் விளையாட போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி விளையாடி இருக்கேன். விளையாட்டு தான். ஸோ வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், கேம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம டிவியில போட்டு கனெக்ட் பண்ணி விளையாடும் PS2. ஓகேவா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். அட, ஜாஸ்டிக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரோல் இருக்கு நம்ம கிட்ட. இன்னொன்று இருக்கு, 2 இருக்கு. ஸோ டபுள் பிளேயர் கூட விளையாடலாம், ஜாலியாக இருக்குல்ல. இங்க பாருங்க, 2 கண்ட்ரோல் இருக்கு ஜாஸ்டிக். அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி விளையாட்டு. ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அடாப்டரு அப்படியே எடுத்து வச்சுது, அப்படியே இருக்கு. ஸோ அடாப்டர் பாருங்க, அடாப்டர்லாம் இருக்கு. எது மிஸ் ஆகுதுன்னு தெரியல. எதுவும் மிஸ் ஆகாது. நான் அப்படியே எடுத்து வச்சு. ஓ, கேபிள், பவர் கேபிள். இந்த பவர் கேபிள் வந்து இந்த அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தான் நம்மளுடைய PS2 பிளேயர். தேவருங்க, இந்த ஜாஸ்டிக் பிளேயர் இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நமக்கு. ஸோ ஜாஸ்டிக் பிளேயர் வந்துடுச்சு. ஸோ நம்ம பிளேயரை கனெக்ட் பண்ணுமா? ஒரு மெமரி கார்டு ரொம்ப முக்கியம். இதுல வந்து 8 GB தான். ஆனால் எத்தனை கேம் வேணா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி கார்டு. அடுத்து பென்ட்ரைவ். ஆக்சுவலாக நான் வந்து அப்போ பென்ட்ரைவ் தான் கேம் ஏற்றி வச்சிருந்தேன். நம்ம கிட்ட ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், பென்ட்ரைவ்ல கேம் லோட் பண்ணி வச்சிருந்தேன். எத்தனை கேம் இருக்குன்னா எதுன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வீடியோ போட்டு பார்த்தா தான் தெரியும், டிவியில் போட்டால் தான் தெரியும். பென்ட்ரைவ் பார்த்தீங்களா? அடுத்து வாவ், HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுறது. இப்போ வர ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாம் வந்து 3 பின் வராது. ஸோ 3 பின் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இதுல வந்து HD மட்டும்தான் இந்த டிவில எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இது வாங்குறது. இப்போ எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, முதல் நம்ம பவர் கேபிள் எடுத்துப்போம். ஓகே, இந்த பாருங்க, பவர் கேபிள் வந்து நம்ம அப்பெல்லாம் வந்து சார்ஜர் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பவர் கேபிள் இதை இருக்கு பாருங்க. இது வந்து இங்க இருக்குல்ல, இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? PS2 விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் தான். 1000 கேம் வந்தாலும் PS2 மாதிரி வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பவர் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து HDM கனெக்டர், அது ஒன்று கனெக்ட் பண்ணிக்குமா? PS2 HDM2 கனெக்ட் பண்ணுறது HDM கேபிளில். அது நார்மலாக நம்ம இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து ஃப்ரண்ட் பேக் பார்த்து போட்டுங்க, சரியா? ஸோ ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ். இதான் வந்து கேம் ஃபுல்லாகவே நான் லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்டாக இருக்கு. ஒர்க் ஆகுதான்னு தெரியல. சரி, போட்டு பார்ப்போம். ஒர்க் ஆனா விளையாடுவோம், இல்லைன்னா சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாடுவோம். ஓகேவா? ஸோ பென்ட்ரைவ் எங்கே கனெக்ட் பண்ணுறது? இதோ 2 இடம் இருக்குது பாருங்க. ஸோ இதில் எதுவுமே 2த்துல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ், நோ ப்ராப்ளம். நம்ம இதில் போட்டுப்போமா ஃபர்ஸ்ட்ல? ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஜாஸ்டிக்கை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ஜாஸ்டிக் வாங்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? நாங்கள் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு ஒன்று சண்டை போடுவோம். ஜாஸ்டிக் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேயர், உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு நாங்கள் அதான் சண்டை போடுவோம். ஸோ இந்த கேம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் பிளேயர் இது. PS2 கேம் பிளேயர் என்னமோ சூப்பராக இருக்கும். PlayStation 2
சோனி மேக் பண்ணதில் ஒரு பிராண்டு, சோனி பிராண்டு. ஓகே, இது இதில் கனெக்ட் பண்ணிப்போமா. நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக நம்ம வந்து மெமரி கார்டு போடணும். ஸோ நம்மள அப்பெல்லாம் வந்து எந்த கேம் விளாட்னாலும் பாதியில் போவோம் வரும் இல்லையா. ஸோ மெமரி கார்டு போட தான் நம்ம சேவ் பண்ண முடியும். அதனால மெமரி கார்டு முக்கியம் தேவை. ஓகே, மெமரி கார்டு போட்டாச்சு. பிளேயர் 2 வந்து வேலை இல்லை. ஸோ நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஃப்ரெண்டு யாராக இருந்தா ஜாலியாக சண்டை போட்டு அடிச்சு விளாண்டுக்கலாம். ஸோ யாருமே இல்லைனாலும் நான் மட்டும் இருக்கிறதுனால ரெண்டாவது பிளேயர் வந்து போல்ல எடுத்து வச்சிடறேன். ஓகேவா. எவ்வளோ ஜாலியான கேம் இதெல்லாம். ஸோ செகண்ட் பிளேயர் போடல, ஃபர்ஸ்ட் பிளேயர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பென் டிரைவ் கனெக்ட் பண்ணியாச்சு, ஜாஸ்டிக்கு சொருவியாச்சு, மெமரி கார்டு போட்டாச்சு, பவர் கேபிள் போட்டாச்சு, ஹெச்டிஎம் கனெக்டரும் போட்டாச்சு. இப்போ இருக்கிற டிவிலாம் ஹெச்டிஎம் கனெக்டர் கண்டிப்பாக போடணும். போட்டாச்சு, சொருவியாச்சு. ஓகே, இப்போ வந்து டிவியில் ஆன் பண்ணிட்டு டிவியில் கனெக்ட் பண்ணுவோமா. ஓகே, இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிட்டு டிவியில் வந்து பிளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ டிவி ஆன் பண்ணிக்கலாம். டிவி ரிமோட் இதோ இருக்கு. நம்ம வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிப்போம். டிவி ஆன் பண்ணோடனே நம்ம பிளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி நம்ம கேம் விளாடுவோம். ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு விளையாடின கேமு. இதெல்லாம் நம்ம மெமரிஸு. ஸோ நம்மளால் மறக்க முடியாத கேம் இதெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. நம்ம டிவி இப்போ தான் ஆன் ஆகுது. ஆன் ஆனோடனே கனெக்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து ஹெச்டிஎம் கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிவியில் ஹெச்டிஎம் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த 3 பின் நம்ம சிடி பிளேயர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேபிள் வந்து இதில் செட் ஆகாது. தனியாக ஒரு ஹெச்டிஎம் கேபிள் கனெக்டர் வாங்கி நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே, டிவி ஆன் ஆகுது. ஆன் ஆனோடனே நம்ம விளாடுவோம். ஜாலியாக இருக்கும் அந்த கேமில். ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹெச்டிஎம்க்கு டிவியை மாற்றிட்டு கனெக்ட் பண்ணி கேம் ஆன் பண்ணி வருதானு செக் பண்ணிடலாம். இருங்க, ஹெச்டிஎம் கேபிள் ஃபஸ்ட்டு டிவி பின்னாடி இருக்குது. செட்டாப் பாக்ஸ்லேருந்து பிடிங்கிடுறேன். அதை பிடிங்கி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நம்ம செட்டாப் பாக்ஸ்லேயே வந்து ஹெச்டிஎம் கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேபிளை பிடிங்கி ஹெச்டிஎம் கனெக்ட் PS2 பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிடலாம். அது இருக்குது பாருங்கள், ஹெச்டிஎம் கேபிள் லென்த்தாகவே இருக்குது. கீழே வரைக்கும் எட்டும் டஸ்ட்டு. ஓகே, இப்போது பிளேயர் எடுத்து பிளேயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம் இருங்க, ஒயரில் ஓகே இருங்க, உங்களுக்கு பிளேயரை தெரியுற மாதிரி கேமரா கீழே திருப்பி வச்சுறேன். ஓகேவா, இப்போ தெரியுதா. ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிளேயரை எடுத்து அந்த ஹெச்டிஎம் கேபிள் கனெக்டர் இருக்குல்ல, அந்த ஹெச்டிஎம் கேபிளை ஹெச்டிஎம் கனெக்டரில் சொருவிடலாம். ஸோ பின்னை மட்டும் கரெக்டாக பார்த்து சொருங்க. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு பேக்கு அந்த மாதிரி. ஸோ கரெக்டாக சொருங்க. ஓகே, சொருவியாச்சு. இப்போது டிவிக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட்டாப் பாக்ஸு இந்த பிடிங்கி ஹெச்டிஎம் கேபிளை பிளேயரில் சொருவியாச்சா. ஓகே, சொருவியாச்சு. இப்போ பவர் கேபிள் எடுத்து லைன் குத்தலாம். ஓகேவா, பவர் கொடுத்துருவோம். அடாப்டர் எடுத்து பவர் கேபிள் கொடுத்தா லைன் வந்துடும். ஓகேவா, இருங்க ஒரு நிமிஷம் மாட்டி நிற்குது. ஓகே, ஃப்ளக் பாயிண்டில் சொருவி நான் ஆன் பண்ணிக்கிறேன் பவர் கேபிள் ஆன் பண்ணோடனே இதில் பிளேயருக்கு பவர் வந்துடும். ஓகே, வந்துச்சாங்க பாருங்கள், ரெட் கலர் லைட் இருக்குதா. ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதோ ரெட் கலர் லைட் இருக்குதா. ஸோ அப்போது பிளேயர் ஆன் ஆகிடுச்சு. இது வந்து பிளேயர் ஆன் பண்ணால் க்ரீன் ஏரியும். இப்போ பாருங்கள், இதோ க்ரீன் ஏரியுதா. அப்போது பிளேயர் ஆன் ஆகுது, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டிவியில் வந்து இப்போ காட்டும் நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டு, எத்தனை கேம் இருக்குது என்ன ஏதுன்னு காட்டும். பட் நம்ம பாருங்கள், ஜாஸ்டிக்கும் ஆன் ஆகிடுச்சு. ரெட் கலர் எரியுது பாருங்கள். நல்ல வேலை செய்யுது. நான் எங்கே வேலை செய்யாதோன்னு நினச்சேன். சூப்பராக வேலை செய்யுது. டிவியில் ஹெச்டிஎம் மாற்றிங்க. ஹெச்டிஎம் சொல்லிட்டு டிவியில் சேவ் மாட்டிங்க. ஏவி நம்ம இருப்போம்ல, அதெல்லாம் ஹெச்டிஎம் சொல்லிட்டு டிவியில் மாற்றிக்கணும். ஓகே, மாற்றியாச்சு. ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். கேம் லிஸ்ட்லாம் தெரியுது பாருங்கள். ஓகேவா, சூப்பர் இல்லை, செம ஹாப்பி. ரொம்ப நாள் ஆச்சு விளாடி. ஸோ ஒர்க் ஆகுது, மற்ற நல்லாவே ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஆன் ஆகிடுது பாருங்கள். ஆனால் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் ஒன்றும் ஜாலியாக விளாட்லாம். தனியாக விளாட கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஓகேங்க, இங்கே பாருங்கள், கேமோட லிஸ்ட் அத்தனை வந்துச்சு. இப்போ இத்தனை கேம் இருக்குது. நம்ம காட் ஆஃப் வார், கார்டண்டு, ஸோ அர்பன் ரிவெஞ்சு. நமக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பெயின். லெவல் கிடையாது, பெயின் தான். ஓகேவா, ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போமா. கேம் ஓப்பன் ஆகுதானே. எங்கே லோடிங்கா வந்துரு ஒர்க் ஆகணும்.
எஸ், ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர்ல, லோடிங் ஆகுது. ஸோ நம்ம இந்த லோடிங் வெயிட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். கேம் ஆன் ஆகுது பாருங்கள். நம்ம பிராக் லெஸ்னர் நமக்கு எப்பவுமே கோல்ட்பர்க் தான். என்னோட ஃபேவரட் எப்பவுமே கோல்ட்பர்க் தான். ஸோ இந்த கோல்ட்பர்க்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அண்ணன் எல்லாமே சண்டை போடுவோம், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு. ஸோ கோல்ட்பர்க் ஃபேவரட். போடு சானாயிடுச்சு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேட்ச் பயங்கரமாக போகும். WWE ஸ்பெயின் தான் மை பெஸ்ட் ஃபேவரட். ஸ்மாக் டவுன் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண குத்தாச்சு. நவ் லோடிங். இந்த லோடிங் தான் வந்து செங்கல். இப்போ நான் மட்டும் இருந்தாலும் ஒன் பிளே வச்சு விளாட்றேன். தலைவர் ராக் இருக்கான். எங்க நம்ம கோல் பேக்கு. வாயா நீ தாயா வேணும். வாங்கய்யா. ஆப்போசிட்ல பிளாக்னஸ் வச்சு விளாட்றதுல சுகமே வேற ஒரு சுகம். என்ட்ரன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எப்பவுமே போட மேட்ச் போட. இந்த PS2 விளையாடினாலே நம்ம எல்லாமே குழந்தையா மாறிடுவோம். இந்த லோடிங் தாங்க கொஞ்சம், மற்றபடிலாம் மேட்ச் சூப்பராக இருக்கும். ஏற மேட்சை போட்டு இப்போ வின் பண்ணுறோம். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி கேம் வருதா இல்லையான்னு. ஓகேவா, போடுறா அத்தியே போடுறா. கோல் பேக் இல்லையாவா. ஏந்து பா. இதெல்லாம் விளையாடுறது என்ன ஒரு ஆனந்தம். இங்க பாருங்க தலைவனை. கோல் பேக் கோல். யாருக்கிட்ட எங்க வந்து கோல் ஸ்பேரை. இந்த ஸ்பேர் தாங்க தலைவன் வெயிட்டு. இதுக்கப்புறம் கேம் விளையாட வேண்டியதான். இனிமேல் போரிங்கே கிடையாது நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேம் விளையாடுறேன். அப்புறமா உங்களுக்கு வேற வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு PS2 பற்றி. ஓகேவா, பாய்.